இன்று மாற்றத்தின் நாள். ஆம், மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே கூட அற்புதமாக கரம் பிடித்து கர்த்தர் நடத்துவாராக. எனக்காக பேசுவதற்கும் என்னோடு யாரும் இல்லை, நான் தனிமைப்படுத்தப்பட்டு நிற்கிறேன். எனக்காக வந்து நிற்பதற்கும் என் சார்பிலே வந்து பேசுவதற்கும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நான் தனித்தே செயல்பட வேண்டியது இருக்கிறது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், எங்கே போனாலும் சரி, எந்த வேலை செஞ்சாலும் சரி, எனக்கு யாருண்டுன்ற ஒரு நிலைமை, ஒரு கேள்வி எனக்குள்ள அதிகமாய் எழும்பிக்கொண்டே இருக்கிறது என்கிற கேள்வியோடு நீங்கள் இதை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களை நேசிக்கிற ஒரு நல்ல தேவன் ஒருவர் உண்டு. 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் மிக அழகாக எழுதி வைக்கிறார். 1 Chronicles chapter 11 verse 9, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளுடைய கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். And David became greater and greater, for the Lord of hosts was with him. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார். நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து உங்களை எப்படி உயர்த்தி, உங்களை மேன்மைப்படுத்தி, உங்களை அதிபதியாய் மாற்றுவார். 1 Samuel chapter 18ல 11வது வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால், தாவீதை குறித்த பயம் சவுலை பிடித்து கொள்ளக்கூடிய அளவில் தேவனுடைய கரம் தாவீதோடு கூட இருந்து செயல்பட்டதை அவர்கள் குறிப்பாய் அறிந்து கொள்வதற்கு உதவி செய்தார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்று சொன்னால், நீங்கள் இருக்கிற இடங்களில் இருந்து எப்படியும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் மேன்மையான ஸ்தானத்துக்கு. அழகாய் கர்த்தர் எழுதி வைக்கிறார் இல்லையா? கர்த்தர் கூட இருந்த மனிதர்கள் எல்லாம் நாம் தியானிப்போம் என்று சொன்னால், யோசேப்பை காரிய சித்தியுள்ளவனாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஆபிரகாமை தேவன் அவனோடு கூட இருந்து பேரை பெருமைப்படுத்துகிறார். ஜாஷுவாவை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக கர்த்தர் வைத்து மேன்மைப்படுத்தினார். தேவன் நம்ம கூட இருப்பார் என்று சொன்னார் எல்லா சூழ்நிலைகளிலும். சாமுவேல் சாப்டர் 3ல நம்ம வாசிக்கிறோம், பெருமைப்படுத்தி வைக்கிறார், மேன்மைப்படுத்தி வைக்கிறார். ஆலயத்தின் நடுவில், ஜனங்களுக்கு நடுவில் கர்த்தர் செய்கிற காரியங்கள் எல்லாமே எந்த ஒரு தனி மனிதனாலும் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய முடியாதவைகள். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன், அங்கலாய்ப்போடு இருக்குது. சில நேரத்தில் ஏன் இந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம், யாருக்காக வாழ்கிறோம், யாருக்காக இந்த காரியத்தை நான் செய்யணும், யாருக்காக பேசணும், யாருக்காக போகணும், இந்த கேள்விகளுக்கெல்லாம் தேவன் ஒரு பதிலை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இருக்கிற இடங்களில் உங்களை உயர்த்தி, உங்களை மேன்மைப்படுத்தி, உங்கள் பேரை பெருமைப்படுத்தி, உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணி, ஐயோ எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நானே போய் செய்கிற மாதிரி காரிய சித்தி உள்ளவர்களை கர்த்தர் உங்களை மாற்றுவார். உங்கள் காரியங்களை கர்த்தர் ஜெயமாக மாற்றுவார். நீங்கள் இருக்கிற இடங்களில் கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைத்து உங்களை கர்த்தர் ரொம்ப அழகாக மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்கள் கூட இருந்தால் போதும். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்ததற்கு எப்படி தேவன் அவனோடு கூட இருந்தது காரணமாக இருந்ததோ, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாருன்னு சொன்னால், நாளுக்கு நாள் தேவன் ஒரு விருத்தியை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் கட்டளையிடுவார். சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார், உங்களோடு தான் இருக்கிறார். என் கூட ஆண்டவர் இருந்தால் ஏன் இதெல்லாம் எனக்கு இல்லை, அந்த கேள்வி நமக்குள்ள வேண்டாம். நிச்சயமாக அவருடைய செயல்களை நாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பார்க்கவே வேணாம். அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமான காரியங்களாக, ஆச்சரியமாக தாம் கூட இருந்து வழி நடத்துவதை குறிப்பாக அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார். சோர்ந்து போக வேண்டாம். தேவனே, இயேசுவின் நாமத்தினாலும் உடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். கிருபை அதிகமாய் தாங்குவதாக. தெய்வ பிரசன்னம் வழி நடத்தட்டும். கர்த்தர் நீங்கள் கூட இருப்பீங்கன்னு சொன்னால் அதிபயங்கரமான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஆண்டவரை காண முடியும். அப்பா, நாளுக்கு நாள் உடைய பிள்ளைகள் விருத்தி அடையட்டும். தனிமை என்கிற அந்த உணர்வில் உடைய பிள்ளைகள் வெளியே வந்து தேவனுடைய நன்மைகளை ஆச்சரியமாய் காண்பதற்கு ஆண்டவர் நீங்கள் அனுக்கிரகம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். தொடர்ந்து கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். May God bless you.